ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। वैराग्य शतकम् 18வது பாடல். உங்கள் புக்கில் 141வது பக்கம், தமிழ் 142வது பக்கம். காத்ரம் சம்க்ருச்சிதம் கதிர்விகலிதா பிரஷ்டாச்சதந்தா வலிஹி திருஷ்டிர்நஷ்யதி வர்த்ததே பதிரதா வக்ரம் சலாலாயதே வாக்யம் நாத்ரியதே ச பாந்தவஜனக பார்யான சுஷ்ரூஷதே ஹா கஷ்டம் புருஷஸ்ய ஜீர்ண வயசஹ புத்ரோப்யமித்ராயதே. இந்த ஸ்லோகத்தில் பயம்ங்கிற சம்சார துக்கம், பயம்ங்கிறது சம்சாரத்தினுடைய ஒரு துக்கம் தான் பயம். இப்போ அதிருப்திகரம், அந்த நம்ம அது ஒரு சம்சார துக்கம். மனிதனுக்கு மனதில் இருக்கிற ஒரு சம்சார துக்கம் வந்து ஒரு அதிருப்திகரம். அந்த மாதிரி பயத்தை பற்றின சம்சாரத்தை பற்றி அவர் விளக்கிட்டு வர்றார். இப்போ பயம் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம். எதனால் பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றிய அஜ்ஞானம் தான் பயசிய காரணம். துவைதாத் ஹி பயம் பவதி. சாஸ்திரம் சொல்லுது, இறைவன் சொல்றாரு, துவைதாத் ஹி பயம் பவதி. எப்போ எதுவரைக்கும் நான் வேறு, இந்த உலகம் வேறு, உலகத்திலிருந்து வேறுபட்டவள்ங்கிற துவைதம் மனதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பயம் பவதி. அப்ப அல்டிமேட்டா பயத்திலிருந்து விடுபடுவதற்கு என்னதான் பண்ணி ஆகணும்? வேதாந்தம் கற்று அத்வைத ஞானத்தை பெறும் பொழுது அல்டிமேட்டா பயம் போயிடும், 100%. இது ஃபைனல் கோல். ஆனா அந்த வேதாந்தத்தை கற்றுக்கொள்வதற்குண்டான குவாலிஃபிகேஷன் உள்ள நுழைஞ்சு அது படித்து அது புரிந்து அதில் நிற்றல் அது நடைபெறணும். அந்த அளவுக்கு பயம் விட்டிருந்தா தான், ஓரளவுக்கு நீங்க பயத்திலிருந்து விட்டிருந்தா தான் நம்ம வந்து வேதாந்தத்துக்குள்ளேயே வந்து கற்றுக்கொள்ள முடியும். சில பேர்த்துக்கு வேதாந்தம் கத்துக்கிறதுனாவே பயம். ஐயோ அங்கே போனா எதுலேயும் ஒட்டாமல் வராமல் இல்லாமல் எங்கேயாவது ஓடி போயிடுவாங்களோ, குடும்பத்துக்கே ஆகாதமாக போயிடுவாங்களோ, சாமியாரா போயிடுவாங்களோ, அதுக்கே பயம். பயத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான கோர்ஸுக்கு வர்றக்கே பயம். ஏன் இந்த பயம்? என்னை பற்றி அஜ்ஞானம் தான் சொல்லியாச்சு, அல்டிமேட் பயத்துக்கு காரணம். அதற்கு முன்னால ஃபஸ்ட்டு அந்த குவாலிஃபிகேஷனை பெறுவதற்குண்டான நிலையை தடுக்கிற பயம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, வைராகியமின்மை. வைராகியம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் ஃபஸ்ட்டு பயம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் வைராகியத்தை பெறுவதன் மூலியமாக பயத்தை போக்கிக்கலாம். செகண்ட் ஃபுல் பயம் எங்கிருந்து போகும்? அஜ்ஞான நிவர்த்தி gives you 100% பயம் நிவர்த்தி. ஆனால் வைராகியத்தை பெற்றுட்டீங்கனாவே பயம் பாதி போயிடும். எப்படிங்க ஒரு நிலையற்ற பொருள் தெரிஞ்சதுன்னா எப்படி எனக்கு பயம் போகும்? வைராக்கியம் எப்படி எனக்கு பயத்தை போகும்? பயத்தை போக்குறதுனால தானே பர்தகிரி இத்தனை ஸ்லோகத்தை கொடுத்துருக்காரு. பய நிவர்த்திக்கு அர்த்தம் இல்லாமல் அங்கே கொடுத்துருப்பாரு.
பயம்தான் உன்னுடைய சம்சார துக்கத்துக்கு காரணம். அப்போ அந்த பயம் எதனால வருது? வைராக்கியம் இன்மை. எப்படி பாருங்க, நம்ம இந்த உலகத்தை வைராக்கியம் இன்மைன்னு என்ன? எல்லாவற்றையும் நிலையாக பார்த்தல். எல்லாமே எப்பவுமே எங்கோடவே இருக்கும், அது என்னோடவே டிராவல் ஆகும், அதெல்லாம் என்னது, அதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. பற்று, அந்த அதீத பற்று என்ன மனசுல வந்துருச்சுன்னு வச்சுக்கலேன், அடுத்த தாட் எழுதுறீங்க வரும், ஐயோ ஏதாவது ஆயிருமோ, எனக்கு ஏதாவது ஆயிருமோ, என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமோ, என் உறவினர்களுக்கு ஏதாவது ஆயிருமோ, நான் வச்சிருக்கிற பொருள் ரிப்பேர் ஆயிருமோ, நம்ம டிவி வாங்குறமே அது கடைசி வரைக்கும் வருமா, இது ரிப்பேர் ஆகாது நல்ல கம்பெனியா வாங்கணும், இல்லைன்னா அதை என்னை விட்டு போயிடும். பயம். பற்று gives you பயம். ஒன்று அகங்காரம், இன்னொன்று மமக்காரம். ரெண்டுல என்ன இருக்குது? பற்று. அப்ப அந்த பற்றிலிருந்து விடுபடுறோம் அப்படின்னா வைராகியம், அது அந்த நிலைக்கு பேர் வைராகியம். வைராகியம் என்ன? நித்திய அனித்திய வஸ்துவை பிரித்து அறிந்து அனித்திய வஸ்துவில் வருகிற ஒரு பற்றற்ற நிலை. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். வைராகிய சதகம் படிக்கும்போது டெய்லி வைராகியனா வேற ஏதாவது வைராகியம் இல்லை. அப்போ நித்திய அனித்திய வஸ்துவை பிரிச்சு இது அனித்தியம்னு புரிய புரிய அது மேல இருக்கிற பற்று குறைய அது பழுப்பதுதான் வைராகியம். we cannot run behind வைராகியத்துக்கு பின்னால் ஓடி போய் பிடிக்க முடியாது. விவேகத்தை பிடிச்சா வைராகியம் தானா வரும். சோ அந்த வைராகியம் எதை போக்குது? பயத்தை போக்கும். பயம்ங்கிறது ஒரு சம்சாரம். அந்த பயமற்ற நிலைதான் சாஸ்திரத்தை புரியறதுக்கு உதவி செய்யும். மனம் என்ன ஆகும்? சஞ்சலம் இல்லாத, பயம் இல்லாத மனம், சஞ்சலம் இல்லாத மனம், அமைதியான. நீங்க என்னதான் தியானம் பண்ணுங்க, மனசுக்குள்ள சம்சாரம் இருக்க வரைக்கும் என்னதான் இருக்கும்? பயம் பயம் பயம். இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருச்சே, ஐயோ அது அப்படி ஆயிருச்சே. பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர், பிரசன்ட்லயே கிடையாது. nobody lives in present. ஒன்னா எதிர்காலம், இல்லையா இறந்த காலம். இது இப்படி ஆயிருச்சே அல்லது இப்படி ஆயிருமோ. சோ என்னாச்சு? தட் இஸ் சம்சார், தட் இஸ் கல்பித்தம், அஜ்ஞானம், மோகம்னு பேர் இருக்கு. 100% என்ன? நம்ம மூளை ஃபுல்லா மோகம், குழப்பம். இந்த குழப்பம் ஏங்க வந்தது? பிகாஸ் ஆஃப் என்னுடைய சொரூபத்தை பற்றிய அஜ்ஞானம். அதனுடைய கிஃப்ட் தான் என்னது? மோகம். சோ அதனாலதான் இவர் என்ன பண்றாரு? பயத்தை பத்தி ஸ்லோகங்கள் கொடுக்குறாரு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? மீனிங் கொடுக்குற, அப்படியே எழுதிட்டே வாங்க. காத்திரம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னால இன்னொரு தெளிவாயிட்டு போனா இந்த ஸ்லோகம் கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்போ இந்த பயத்தை போக்குவதற்கு நம்மளுடைய லைஃப்ல எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு வரணும்? ஃபர்ஸ்ட் இயற்கையாகவே அபயம், பயத்திலிருந்து விடுபடுறதுக்கு பேரு அபயம். அப்போ மனதுல ஒரு பூர்ணத்துவம் இருந்தா அந்த பயம் வராது. ஏன்னா நான் அபூர்ணங்கிற அறிவு தான் எனக்கு என்ன கொடுக்குது? பயத்தை கொடுக்குது. அஜ்ஞானம் அபூர்ணத்துவத்தை கொடுக்குது, அது பயத்தை கொடுக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நாம யாரை சார்ந்து இருப்போம்? சின்ன வயசுல பயம் போகணும்னா அம்மாவை போய் பிடிப்போம். கொஞ்சம் வயசுக்கு அப்புறம் ஐயோ அப்பா தான் அம்மாவோட கிரேட்டு, அதனால போய் அப்பா பிடிச்சிடுவோம். அது பெண் குழந்தைகள் ரொம்ப உசாரா போய் அப்பா பிடிக்கும். ஏன்னா தெரிஞ்சு போயிரு, இவங்களே அங்கதானா, சரி சரி நாம இங்க விட்டுட்டு அங்க போய் பிடிச்சிடலாம். இது வெளியில சொல்லாது. எல்லா குழந்தைகளும் இப்படிதான் வளரணும். உடனே நீ அம்மா குழந்தையா அப்பா குழந்தையெல்லாம் கேட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அந்த வயசுக்கு அது டப்பு டப்புன்னு மாறிட்டு வரும் ஆச்சுங்களா. அது இயற்கை. ஐயோ என் பொண்ணு இப்ப என்னை விட்டுட்டு எங்க அப்பா பின்னாலே போறா, கவலைப்பட. தட் இஸ் நேச்சர். லைஃப்னா இப்படித்தான். லைஃபை தெரிஞ்சுக்கணும். ஐயோ என் பையன் என்னை விட்டு எங்க வீட்டுக்கார பின்னாலே போறான்னா, பெண் குழந்தைகள் நம்மள அம்மா விட்டுட்டு அப்பா சீக்கிரம் பிடிக்கும். ஏன்னா அதுங்களுக்கு மெச்சூரிட்டி சீக்கிரம் வந்துடும். பசங்க தான் கொஞ்சம் லேட்டா பிடிப்பாங்க. ஒரு காலேஜ் ஒரு வயசுல தான் அம்மா ஒண்ணும் இல்ல அப்பா பிடிக்கலாங்கிற ஏஜ் அவங்களுக்கு காலேஜ்ல வரும். இதுங்களுக்கு 5th படிக்கும் போதே வந்துடும். இது அங்க பிடிக்கிறது பெஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் இது திஸ் இஸ் நேச்சர், திஸ் இஸ் லைஃப். யார் வீட்லயும் இந்த மாற்றம், நான் எங்க வீட்டுக்கார விட நான் அதிகமா உழைக்கிறேங்க, அதிகமா நான் டைம் கொடுக்குறேங்க, என்ன பண்ணாலும் அது கழட்டி விட்டுட்டு போகும். ஏன்னா இதுதான் லைஃப். இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. அனைத்து குழந்தைகளுடைய மனமும் அப்படித்தான் செயல்படும். இதுல ஐயோ கவலைப்படுறக்கோ ஒண்ணு, நேச்சர், இதுதான் நேச்சரை ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது அது அந்த அப்பா இல்லாத இடத்துல அந்த குழந்தைங்க படுற பாடு இருக்கு. ஏன்னா இயற்கை எப்படி, அம்மா விட்டுட்டு அது அப்பா பிடிக்கிற வயசுல அங்க அப்பான்னு ஒரு ஆள் இருக்கணும் இல்லைங்களா. அது இல்லைங்கும் போது அந்த எம்டினஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அனைத்துக்கும் காரணம்
அது ஒன்றை விட்டுட்டு இன்னொன்னு பிடிக்கணும்னு நினைக்கும் போது அந்த இடம் பிளாங்கா இருந்ததுன்னா என்னங்க வரும்? ஆனா வெளியில அந்த குழந்தைக்கும் தெரியாது ஐ எம் அண்டர்கோயிங் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். மதருக்கும் தெரியாது. நான் சிங்கிள் பேரண்ட், நான் சூப்பரா வளர்த்திடுவேன், நீ என்னடா தேவைன்னு கழட்டி விட்டுற வேண்டியது. அப்புறம் சிங்கிள் பேரண்ட், பட் எ மதர் கேனாட் ஃபில் தி ஃபாதர்ஸ் ரோலை பிளே பண்ண முடியாது. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படியோ, பட் த சைல்ட் நீட்ஸ் அ ஃபாதர். இந்த சைக்காலஜி அந்த குழந்தை கண்டிப்பா வெளியில தெரியாதுங்க, அது உள்ள அப்படியே பதிவா இருக்கும். அப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை அம்மாவை பிடிக்குது, அதுக்கப்புறம் அப்பாவை பிடிக்குது, அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க நடுவுல. அவன் தான் காப்பாற்றுவான். அம்மா அப்பால ஒன்றும் வேலைக்கு இல்லை, இவன் தான் எனக்கு உலகத்தை சொல்லி கொடுக்குறான், வேணுங்கிறான், கூப்பிட்டா ஒடியாடுறான், ஒரு இடத்துக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேர்ல்டு டிபெண்டன்ஸ் பேர். ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் நம்மளுடைய அபயத்தை போக்குவதற்கு, பயத்தை போக்குவதற்கு, அபயத்தை பெறுவதற்கு நார்மலா நம்ம ஹியூமன் பீயிங் என்ன பண்றோம்? வேர்ல்டு டிபெண்டன்ட். உலகத்தில் இருக்கிற அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்களுடைய அத்தை யார் அவங்களுடைய உறவுகளை பொறுத்தது அந்த திக்னஸ் ஆஃப் பாண்டிங். இப்போ சில பேருக்கு பாட்டி இருக்கும், ரொம்ப அம்மாவோட பாட்டிக்கிட்ட ஒட்டிக்கு அம்மா கிட்ட, இந்த மாதிரி அது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்து அவங்களுடைய கேரக்டர் பொறுத்து அது என்ன பண்ணும்? ஒட்டிக்கும். இது ஒரு ஸ்டேஜ் வரும். இவங்கள யாருமே நமக்கு உதவ முடியாதுங்கிற ஒரு வயசு வரும். இவங்களால யாருனாலையும், ஏன்னா இப்ப காலேஜ் போகுது, காலேஜ்ல ஒரு சாரு டார்ச்சர் பண்றாரு, அம்மாட்ட வந்து சொல்லுமா, அப்பாட்ட வந்து சொல்ல முடியுமா? ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. டார்ச்சர் பண்றாரு, நீ உனக்கு இன்டர்னல் மார்க் வேணும்னா இதை செஞ்சினா தான் உனக்கு இன்டர்னல் மார்க் போடுவேன். டார்ச்சர் நடக்குதுன்னு வச்சுக்கோ. வரைக்கிறதுல நார்மலா எல்லா காலேஜ்லையும் நடக்கும். சமைச்சு வச்சுட்டு ரூமெல்லாம் கூட்டி கொடுத்துட்டு போனேன்னா தான் உனக்கு இன்டர்னல் மார்க் போடுவேன்னு ஐஐடியில் சொல்கிற கதையெல்லாம் உண்டு. ஏன்னா அங்கே மார்க் போட்டால் தான் நம்ம வெளியில் வர முடியும் காலேஜ். அப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. அவன் யாரை போய் பிடிப்பான்? அந்த இடத்துல காட் டிபெண்ட் தவிர வேறு டிபெண்ட்டுக்கு அவன் போக முடியாது. நோபடி கேன் ஹெல்ப் ஹிம் அட் திஸ் ஸ்டேஜ். அப்போ திடீர் அங்கே வந்து அவன் காடை போய் பிடிக்க முடியுமா? சின்னதிலிருந்து பேரண்டிங்ல அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட நம்ம வளர்த்திருந்தோம்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த சூழ்நிலையில கடவுளை போய் பிடிப்பான். இட்ஸ் குட் பேரண்டிங். இந்த சின்ன வயசுல சாமி விடாம இருக்கும், சாமி விட்டு ஸ்கூலுக்கு போனா போகாது, திண்ணி வச்சுன்னா வச்சுக்க, அது வேற விஷயங்க. நீ சொன்னதை கேட்கலிங்கிருக்கா. நாம வீட்டுல ரோல் மாடலா வளர்ந்தோம், நாம வாழ்க்கை ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபா நம்ம வளர்ந்தோம், நாம காமிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு நம்மளை பார்த்து அது வளரணும். சொல்லக்கூடாது எதையும், அது நம்மளை பார்த்து தானே பழகும். அது குழந்தைகளுக்கு அந்த சக்தி அதிகம். அப்ப என்ன ஆகும்? அந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருமே இந்த உலகத்துல ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு போது டக்குன்னு அது என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்கிற பிள்ளையாருக்கு ஓடி போய் ஒரு சொம்பு தண்ணி ஒரு 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 குடம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு மேலே வைக்க என்ன இதை புல்லை வச்சுட்டு தர்ப புல்லை வச்சுட்டு ஏதோ ஒரு பூவை வச்சுட்டு நான் வேண்டிட்டு வந்தேன், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அதுதாங்க ஒன்லீவே. அந்த ஏஜ்ல அது ஒண்ணுதான் அந்த குழந்தையோட மனதை சமாதானப்படுத்திருக்கு, கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கு, சைக்கலாஜிக்கல் இஷ்யூல அந்த குழந்தை போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு. God dependence is very important at that stage. இதுவே என்ன சொல்றது, உயிரோடுற வரைக்கும் பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? மெச்சூரிட்டி வர வர செல்ஃப் டிபெண்டன்ஸ். அப்போ அது செல்ஃப் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆத்மா பூர்ணக அந்த அறிவு, என்னை பற்றி அறிவு வரும்போது செல்ஃப் டிபெண்டன்ட் வந்துடும். அப்பதான் இண்டிபெண்டன்ட் பேரு. நீங்க டிபெண்டா இருக்க வரைக்கும் அதுக்கு பேரு இண்டிபெண்டன்சி கிடையாது. எப்ப நீங்க செல்ஃப் டிபெண்டன்ட்க்கு வரீங்களோ தட் இஸ் இண்டிபெண்டன்ட். நாடு ஒரு நாள் இண்டிபெண்டன்ட் வாங்கியிருக்கலாம், அது நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. லேடிஸ் எல்லாம் எனக்கு நான் பெண் சுதந்திரத்தை போராடுகிறோம், பெண் சுதந்திரத்துக்காக போராடுகிறோம் மைக்க போட்டுக்கிட்டு ரோடா நடந்துட்டு போறாங்க. பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம். ஆடே இதுதான் பெண் சுதந்திரம். எதுல இருந்து எங்க வர்றது? வேர்ல்ட் டிபெண்டன்ட் டு காட் டிபெண்டன்ட் டு செல்ஃப் டிபெண்டன்ட் வந்துட்டீங்கன்னா யூ ஆர் இண்டிபெண்டன்ட் லேடி, வுமன். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. செல்ஃப். சோ இதுக்கு வரணும் அப்படின்னா இப்ப இது என்ன பண்ணுது? நமக்கு பயத்தை போக்குகிற வழி, இறைவன் கண்டுபிடித்து கொடுத்த வழி. அப்ப பாருங்க, எனி ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்து பாருங்க, எனி ரிலேஷன்ஷிப் எடுத்தீங்கன்னா
பொட்டன்ஷியல் ஸ்ட்ரெயின் இருக்கும். சொல்லும்போது சிலதெல்லாம் வலிக்கும், இதுதான் உண்மை. எனி ரிலேஷன் எடுங்க, பொட்டன்ஷியல் ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ மெனி ப்ராப்ளம் இன்னைக்கு டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா மெனி ப்ராப்ளம்ஸ் டியூ டு ரிலேஷன்ஸ் ஒன்லி. அவங்க அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க. ரிலேஷன்ஸ் நீங்க பில்டப் பண்ணும்போது மெனி ப்ராப்ளம். அப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம இறைவனை போய் ஹோல்டு பண்ணி பழகுச்சுன்னா, நீ திட்டுன்னு தோணுச்சா, சாஸ்திரம் என்ன சொல்றது, இறைவனை திட்டு. நாரத பக்தி சூத்திர பாத்திரமா இல்லையா, நீ திட்டுன்னு யாராவது தோணுச்சா, நீ அங்க நேரம் இருக்க திட்டாத, போய் இறைவன் இப்படி ஒரு ஆளை எனக்கே கொடுத்தீங்க அங்க திட்டு. குழந்தையா பாரு, ஃப்ரெண்டா பாரு. பாரதியார் பாடல்கள் பாருங்க, ஃப்ரெண்டா பாரு, அப்பாவா பாரு, அம்மாவா பாரு, குருவா பாரு, ஃப்ரெண்டா பாரு, எனிமையா பாரு, திட்டன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகுனாங்க, அங்க இருக்கிற இங்க நம்ம அவுட்லெட் இறைவன்ட்ட பண்ண தெரியுது அப்படின்னா பிரச்சனை என்ன ஆகும், 100% அந்த இடத்துல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு. ஏன்னா பாதிக்கப்பட்ட நம்ம ஏத்துட்டு இருக்கிட்ட வாய் பேசும்போது பிரச்சனை என்ன ஆகுது, அப்படியே பெருசாகிட்டு போகுது. ஸோ அப்படி கடவுள்கிட்ட போய் திட்டுறது, பேசுறது, ஒரு ஃப்ரெண்டா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வித் நீங்க பகவான்கிட்ட கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ஒரு நாள் தோணும், ஏய் கடவுளை நீ எங்க இருக்கிற, who are you? That's the ultimate question. அப்போ குரு கதவை தட்டிடுவார், வா நான் காமிக்கிறேன் வா அப்படின்னு. யார் கூப்பிடுவா, குருவுக்கு. அந்த என்ன மனசுக்குள்ள வந்துட்டா குருவை ஜாயின் பண்றது ஈஸ்வரனுடைய செயல். நாமெல்லாம் போய் குருவை கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு என்ன தெரியும் போய் கரெக்டான குருவை கண்டுபிடிக்கிறதுக்கு? இந்த எண்ணம் வருவதற்கு எங்கிருந்து எங்க போகணும், வேர்ல்ட் டிபெண்டன்ட் டு காட் டிபெண்டன்ட் போனோம்னா, காட் டிபெண்டன்ட் will lead you to self dependent. This is life. This is life. புரிஞ்சுங்களா? அதைத்தான் அவர் சொல்றாரு. காத்திரம் மீனிங் எழுதிக்கலாம். காத்திரம் நாங்க உடம்பு. சம் கிருச்சிட்டம் சுருங்கி போயிருக்கு. ஓல்டேஜ் பத்தி சொல்றேன். ஓல்டேஜ், வாட் இஸ் ஓல்டேஜ்? ஒருத்தரும் 30 வயசுலேயே என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய ஓல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படி சிந்திச்சு வச்சுக்கணும். சுருங்கி கதிர் விகலிதா, நடக்க முடியாமல் ஒரு குச்சி ஊனி நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். மூவ்மெண்ட் என்ன ஆகும், அன்ஸ்டடி. எந்திரிச்சா உழுகாம இருக்கிறதுக்கு உன்னை பிடிக்கணும், அன்ஸ்டடி ஆகும். அந்த அன்ஸ்டடினஸ் வரும். ஸ்டடி முதல்ல சின்ன வயசுல டக்குனு இப்படி எந்திரிப்போம் ஓடுவோம், அதெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் எந்திரிக்கும் போது கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் நடக்க முடியும். பிரஷ்டா, தந்தாவலிகி, என்னதான் பல்படி போட்டு என்னதான் பாதுகாத்து வச்சாலும், அழகா மெயின்டைன் பண்ணி வச்சாலும், வருஷத்துக்கு ஒருக்கா டென்டிஸ்ட போய் கிளீன் பண்ணி எல்லா சொத்தை எல்லாம் என்னதான் பண்ணினாலும் தந்தாவலிகி, அது என்ன ஆகும், பற்கள் விழுக ஆரம்பிக்கும். திருஷ்டி நஷ்யதி, கண் அடுத்தது, கால் பல்லு அடுத்தது திருஷ்டி நஷ்யதி, வர்ததே பதிரதான கேட்ராக்ட். திருஷ்டி நஷ்யதி, பார்வை கேட்ராக்ட் வரதுனால திமிரம் சொல்வதுக்கு தமிழ்ல, அது க்ளோஸ் பண்ணி பார்வை கண்ணு தெரியாம போகும். அதுக்கு முன்னால என்ன வரும், இப்படி வச்சாதான் படிக்க முடியும். ஷார்ட் சைட்டு இல்லைங்க லாங் சைட்டுங்கிறாங்க. முதல்ல பார்த்தா தூரத்துக்கு தெரியலன்னு தெரியும், வயசாகி கிட்ட வச்சா தெரியும், தள்ளி வச்சா நல்லா தெரியுது. இது ஆப்போசிட்டா இருக்கு, தள்ளி வச்சா நல்லா தெரியும். ஸோ இது மாதிரி ஷார்ட் சைட்டு லாங் சைட்டு எல்லாமே அந்த பவர்னுடைய சக்தி இழக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் ஃபைனல் கேட்ராக்ட், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இயர்ஸ், காதுகள் கேட்கிற சக்தியை இழக்கும்.
பதிரதாங்கிறது டெஃப். எஸ், இதுதான் திருஷ்டி நஷ்யத கேட்ராக்ட். இது டெஃப். வர்ததே பதிரதா, இயர்ஸ் பிகம்ஸ் டெஃப். வக்ரம் ச லாலயதே, வாயிலிருந்து நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம எச்சில் ஒழுக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா கட்சி வச்சுட்டு தொடச்சிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமையே. இப்போ நமக்கு சலைவா இன்டாக்டா இருக்கு பார்த்தீங்களா, அது ஏதோ எல்லா இந்த இருக்கிறது எல்லாமே எல்லாத்துக்கும் வரணுங்கிறது இல்லை. சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் வருது, நம்ம பார்க்குறோம். கட்சி வச்சு தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள கண்ட்ரோலே இல்லாமல் சலைவா வில் கெட் அவுட். லாலயத்தே, கெட் அவுட். இந்த கண்ட்ரோல் சலைவாவை வாய்க்குள்ள வச்சிருக்கிற அந்த கண்ட்ரோல் போயிடும். தேவையான சமயத்துல சலைவா சுரக்காது, தேவையில்லாத சமயத்துல சலைவா அந்த மாதிரி எல்லாமே ஆயிடும். நல்லா ஜீரணம் பண்றதுக்கு நல்லா எச்சில் ஊறி நல்லா சாப்பிடணும் அப்படிங்கும்போது அதுக்கு அந்த சலைவா ஒர்க் அவுட் ஆகாது. தேவையில்லாத நேரத்தில் என்ன ஆயிட்டு இருக்கோம், ஒழுகிட்டு இருக்கோம். வாக்கியம் அடுத்தது வாக்கியம் நாத்ரியதே ச பாந்த வஜனக. வாக்கியம் நாத்ரியத்தை, இதுதாங்க ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் உடல்ல வர ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் இது வரைக்கும். இதுக்கு அடுத்தது இருந்து உலகம் நம்மளை எப்படி பார்க்கும். வயதான காலத்தில் உங்க உடம்புல வர்றது காத்திரம், கால் எந்திரிச்சுன்னா பேலன்ஸ் கிடைக்காது, கண்ணு போயிடும், காது போயிடும், வாயிலிருந்து லாலயத்தை வக்திரம் தேவையில்லாத சலைவா வெளியில வர ஸ்டேஜ். இதை தவிர இப்படி இருக்கும்போது உலகம் உங்களை எப்படி பார்க்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ், உலகம்னா ஃபேமிலி மெம்பர்ஸ். வாக்கியம் நாத்ரியத்தை, வாக்கியம் நம்ம சொல்ற சொல்லுக்கு மதிப்பு இருக்காது. முதல்ல நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இப்பவே 30லயே புரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம நம்ம வார்த்தைக்கு அங்கே என்ன ஆயிருக்காது. நீங்க ரொம்ப ஒரு சப்ஜெக்ட் வருது வீட்டுக்குள்ள, நாம அந்த சப்ஜெக்ட்ல பூந்து விளையாண்டவங்களா இருக்கும். அந்த பிரச்சனைய அப்படியே இந்த சம்ஸ் எல்லாம் டெரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பசங்க தான் சொல்லுவாங்க, கொஸ்டின் ஈக்குவேஷன் எழுதி முடிச்சுன்னா கடன்னு போட்டு ஆன்சர் போடுற அளவுக்கு அந்த பையன் ரெடியா இருக்கான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, மிஸ் கடன்னு போடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சொல்யூஷன் அந்த ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்றதுக்கு கடன்னு போட்டு ரெண்டே போட்டு ஈக்குவல் பண்றதுங்கிறது ஒரு எஃபிஷியன்சி இன் மேக்ஸ். அந்த மாதிரி வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்படியே கடை நமக்கு என்ன தெரியும், இப்படி போனா இது வழி ஆன்சர் நல்லா தெரியும். ஏன்னா நம்ம நல்லா அடிபட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும், வி வெல் நோன் இன் தட் சப்ஜெக்ட். எந்த பிரச்சனையும் பேசிட்டு இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வர்றதுன்னு நம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்ற அளவுக்கு வி ஆர் நாலேஜபிள் வச்சுக்கலாம். அந்த பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த வயதான காலத்தில் இதெல்லாம் மேல சொன்ன ஸ்டேஜ் எல்லாம் நமக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்க வார்த்தை அங்க யாரும் நீ சொல்லுன்னு கேட்க மாட்டாங்க. அதை மீறி நம்ம தான் முந்தி கொட்டியாச்சு, நான் அவங்களை காப்பாத்துறேன் இவங்களை காப்பாத்துறேன்னு இந்த வாய் ஒன்று கம்முட்டு இருக்குமான்னு நினைக்கிறேன். அன்பு பாசம் பற்று நான் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு ஒரு பில்டப்ல வளர்றோமா, அப்புறம் பெறாண்டி டேய் இதுக்கு இப்படி சொல்யூஷன் மா கம்முன்னு இருமா, உன்னோட காலம் வேறமா, இப்ப நாம என்னோட காலம்ல வேற, கம்முன்னு இரு. அது அன்பு இல்லாம சொல்ற வார்த்தை. நாம உடனே என்ன நினைச்சுக்கிறது தெரியுங்களா, அன்பில்லை இவனுக்கு, இவன் பொண்டாட்டி பேச்சதான் கேட்கறான், நம்ம பேச்ச கேட்கறதே இல்லை. ஐயோ அப்படி இல்ல, உடனே அவ யார் இவ வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் இப்படி நடந்துக்கிறான் போடு, அவ வீட்டுல அவ வேலையை போட்டு பையனை வெறுத்து 3 நாளைக்கு அந்த தாய் படுற பாடு நான் சொல்றது கம்மிங்க. ஃபர்ஸ்ட் டேல சோறே இறங்குறது இல்லை அந்த அம்மாவுக்கு. அவ்வளவு நல்ல பிரச்சனையை சொன்னாம கம்முன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் அந்த பையன். அந்த தாயினுடைய மனம் படுற பாட்டு அப்பப்பா, ஏன்னா ஷேர் பண்றாங்களே சொல்லும் போது அப்படியே நமக்கு ஐயோ பிரச்சனை அவங்ககிட்ட இல்லைங்க சொல்ல முடியாதப்ப. இப்ப கிளாஸ்ல சொன்ன மாதிரி அவங்க சொல்லும் போது இது இல்ல சொல்லக்கூடாது, அப்படிங்களா போச்சாது இல்ல சரியா போயிடும், அந்த பையன் தெரியா பண்றான் அப்படிதான் அங்க பேசணுங்க. அங்க ஓட்டி லெசன்ல எடுக்கக்கூடாது. ஆனா மனசுக்குள்ள நமக்கு துடிக்கும், அட பிரச்சனை அவங்கிட்ட இல்ல, பிரச்சனை நம்ம கிட்ட. உன்னை யார் போய் ஐடியா கொடுக்க சொன்னா, உன்னுடைய நடை முடியும், உன்னுடைய பற்களும் உன்னுடைய காலும் நடக்கிற நடை வச்சு அவன் என்ன முடிவு பண்ணிட்டான், அன்ஃபிட் டு லிவ்னு முடிவு பண்ணிட்டான் எப்பவே.
ஏன் எதை வச்சா முடிவு பண்ணா? இதையெல்லாம் வச்சு அவன் கண்ணை பார்வையை வச்சு நீங்க கூப்பிட்டா காது கேட்கல அப்படின்னா இதுக்கு என்ன தெரிய போகுது, கூப்பிட்டா காதுன்னு கேட்கறது. அப்ப அவன் நம்மளை பத்தின ஒரு ஜட்ஜ்மெண்ட் போடுவானா போட மாட்டானா? நம்மளுடைய கண் அசைவையை பார்த்து வளர்ந்த பையன் இத்தனை மாற்றங்கள் வரும்போது அந்த பையனுக்கு நம்மளை பத்தின ஒரு ஜட்ஜ்மெண்ட் போடுவானா? ஜட்ஜ்மெண்ட் போட தப்பானா? அவனுக்கு அதெல்லாம் அங்கே கொண்டு போய்க்கூடாது. போடுவானா போட மாட்டானா? போட்டானா அம்மாவை தொந்தரவு பண்ண வேண்டாம், அது ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகுதுன்னு அவன் முடிவு பண்ணியிருப்பான். நாம் என்ன பண்றது? டேய் இங்க வா, நான் ஐடியா சொல்றவா, நான் சொல்றத கேளு. ஒருத்தர் கேட்க மாட்டான். இப்பவே நோட்டு வேணா கொண்டா கையெழுத்து போட்டுத்தரேன். எப்பேற்பட்ட பையனாக இருந்தாலும் எந்த பையன் மேலும் தப்பு கிடையாது. நீங்க அவங்கள வாழ்க்கை அவங்க பாட்டு விட்டீங்கன்னா அவங்க பாட்டு சூப்பரா போயிடுவாங்க. இந்த போய் என்ன பண்ணக்கூடாது? டேய் நான் எனக்கு இந்த ஐடியா நான் சொல்லுங்க உங்களுக்கு அந்த யூ ஆர் வெல் வர்ஸ்ட், யூ ஆர் வெரி நாலேஜபிள் பர்சன் இல்லைன்னா சொல்லல. இதுக்கு எப்படின்னா தெரியாத விஷயத்துல மூக்கொட்டோம்னா எப்படி இருக்கு யோசனை பண்ணிப்பாரு. நம்மள மதிக்கவே மாட்டானுங்க பசங்க. ஐயோ காதம் நீங்க சொல்லுங்க காதண்டி கை கை ஓடவனுக்கு. ஏன்னா வெறுக்கவும் முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. அவன் இருக்கிற பிரச்சனைக்கு ப்ரெஷருக்கு நாம வேற எச்சா கொண்டி ப்ரெஷரை உண்டு பண்ணி இங்க வா நான் சொல்றவா நான் சொல்றேன். ஐயோ அதுதான் சொன்னேன், வாக்கியம் நாத்ரியத்தே. உங்க வாக்கியம் அங்க செல்லுபடி ஆகாது. இத 30 வயசுலயே ஏன் 15 வயசு கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறக்க எனக்கு 60 வயசு வந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா என்ன? 15-20லயே படிச்சு வச்சோம்னா 60 வயசுக்கு நமக்கு என்ன தெரியணும்? நான் அரைச்சு போச்சு, பல்லெல்லாம் போயிடுச்சு, காலெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, ஓகே ஓகே. நம்மள இந்த வீட்டுல இருக்கிற வீட்டுக்கு டிக்கெட்டே நம்மளுக்கு இப்படி போகுது, வெளியில இருக்கிற டிக்கெட் நீங்க யோசனை பண்ணிப்பாரு. ஏன்னா அவங்க நம்மளை பார்க்கும் போதே நம்ம அந்த மாதிரி ஒரு கல்பிதத்துக்கு நம்ம அவங்களை கொண்டு போயிடும், ஒரு கன்க்ளூஷனுக்கு நாமளே கொண்டு போயிடும். நம்ம பாடி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்து கொடுத்துரும் அவங்களுக்கு. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் இருக்கு, எப்படிதான் இருக்கு. திஸ் இஸ் லைஃப், திஸ் இஸ் லைஃப். அது போய் பசங்கிட்ட என்ன பண்ணிக்க கூடாது, சண்டை போட்டு பையனோ பொண்ணோ மருமகன் யாரா இருந்தாலும் சரி தேவையில்லாம அவங்களா கேட்காம நாமளே மூக்கு விட்டுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, உழப்பிட்டு இருக்க கூடாது. அவனே வந்து கேட்கறான், அம்மா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போதும் சொல்றேன் கேட்டு பாரு, உனக்கு ஏத்துனா ஏத்துக்கோ. அவனே வந்து கேட்கணும், இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணட்டுமான்னு கேட்டா அது எப்படி சொல்லணும், சொல்றேன் அது உனக்கு அது ஒத்து வரும். எனக்கு அது அந்த காலத்துல ஒத்து வந்ததுப்பா, இந்த அதையும் சொல்லி. ஏன்னா அவங்க அதுதான் சொல்றாங்க, அந்த காலம் நீ வாழ்ந்த அந்த காலம் இந்த கால வேலைக்கு நம்ம அதுலயும் நின்று சொல்லிடணும். இந்த காலத்துக்கு அதெல்லாம் ஒத்து வருமா தெரியாதுப்பா அப்படின்னு ஒரு மினிமம் வார்த்தை. ஸோ எழுத்துமா இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் அம்மா பேச மாட்டாளான்னு ஏங்குற அளவுக்கு வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டு காது அவன் வச்சு மூடுற அளவுக்கு என்ன பண்ணிட்டு கூடாது, பேசிட்டு இருக்க கூடாது. காது அவன் பொத்தறானா நீ என்ன பேசிருப்பீங்க யோசனை பண்ணிப்பாரு. இன்னும் கொஞ்சம் அம்மா பேசணும்னு நினைக்கிற அளவுல வார்த்தைகள் என்ன பண்ணிக்கணும், அளவா அளந்து பேசணும். அப்ப நாமளும் நல்லா இருக்கலாம், அவனும் நல்லா இருப்பான். புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் லைஃப். அதான் சொல்ல வாக்கியம் நல்ல அண்டரை பண்ணி வச்சுக்கோங்க. வாக்கியம் நாத்ரியத்தே ச பாந்த உறவுகளும் சரி, உறவுகள் பாந்தனா பந்துக்கள் பந்துக்கள் பாந்த வஜனக பாரியா. அடுத்தது உறவுகளும் சரி, உறவுகள்லாம் இந்த இடத்துல நீங்க பையன் பொண்ணு, நான் வந்து ஜென்ரலா ஒரு பையன் எடுத்து வச்சு உங்களுக்கு இந்த இதை விளக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு நமக்கு அடிக்கடி கிளாஸ் வரும். ஜென்ரலா நீங்க எல்லா உறவுகளையும் எடுத்துக்கலாம். அது பாந்தவ ஜனக பாந்தவ ஜனக உறவுகள் ஜென்ரலா போட்டுக்கலாம். ஜனகனா பீப்புள ஜென்ரலா அந்த வயசுல உங்களுக்கு வந்து வாக்கியம் என்னதான் நாத்ரியத்தை, ஸ்பெஷலி உறவுகள் அண்டர்லைன் உறவுகள் அவங்க தான் கேட்க மாட்டாங்க. பாந்தவ பந்துகு தாங்க பாந்தவகா இருக்கு. பாந்தவ ஜனக பீப்புள், ஜனகனா பீப்புள். அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நினைச்சு வச்சுக்கணும். பாரியா ந சுஸ்ரூஷதே சுஸ்ரூஷதே. மனைவியினாலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. சேவை சுஸ்ருஷ்னா சுஸ்ருனா சேவைன்னு அர்த்தம். மனைவியினால சேவை செய்ய முடியாது. ஏன்? இவருக்கு 75 வயசுனா அந்த அம்மாவுக்கு 70 வயசு ஆயிருக்கு. எப்படிங்க பாரியா? ஏய் பனியன் எடுத்துட்டு வா, ஏய் சாப்பாடு எடுத்து வை, அது கூட எடுத்து வச்சால செஞ்சுட்டு எடுத்து வச்சிருந்தது வேற ஈஸி. ஏய் இட்லி போட்டியா, ஏய் 2வது இட்லி வந்து வை, ஏய் 3வது இட்லி வந்து வை, ஏய் தண்ணி கொண்டா, அதை காலைல ஜூஸை போடு, அதை போடு, இதை போடு. போய் நான் அது எங்கள் வீட்டில் வந்துங்க அந்த கேட் திறக்கிறதா கஷ்டமாக வந்து நான் வெளியில் போகிறேன் வந்து கேட் சாத்து. ஏன்னா ஒரு டிக்கெட்டும் போகும்போது போய் கேட் சாத்து இருக்கும்.
கெட்ஸ் அது. இங்க எப்படி இருக்கும், காலு முட்டி நெய் நெய் நெய்ங்கும், எந்திரிச்சு போறக்கு அப்படியே கெஞ்சும் அந்த கலசாத்து. இதெல்லாம் நல்லா பண்ணி முதல்ல காமிச்சிட்டோமா. சின்ன வயசு நம்மளோட உடம்பு நல்லா இருக்கும்போது அவர் நினைக்கிறதுக்கு முன்னாலே எல்லாம் நடத்தி வச்சு காமிச்சிட்டு வர்றாங்கன்னா காஃபி ரெட்டி எல்லாம் உடம்பு நல்லா இருக்கும், நல்லா சூப்பரா பண்ணி காமிச்சிருக்கோம். இப்ப முடியலைங்கிறத அவங்களால ஏத்துக்கவே முடியறது இல்லை. அப்புறம் நாம சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க, ஐ எம் ஆல்சோ ஓல்டு, எனக்கும் முடியல, என்ன கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியும், இது நான் மட்டும் வந்துடுறேன் சொல்லிக்கிறேன், அதுக்கு மட்டும் நல்லா 3 மணிக்கு எந்திரிச்சுக்கிறேங்க, 4 மணிக்கு அது இப்ப வேற 4 மணிக்கு வேற எந்திரிச்சுக்கிறேங்க, 3 மணிக்கு எந்திரிச்சுக்கிறேங்க, யோகா பண்றேங்க. அப்புறம் என்ன, கதவை திறக்கிற மட்டும்தான் உனக்கு நோகுதோ? எப்படி இங்க முட்டி என்ன கெஞ்சதுன்னு நமக்கு தான் தெரியும். உன்னையார் அங்கே டூர்ல போச்சோன்னா அங்க போன காட்டிதான் உனக்கு முட்டி வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ வீட்டிலே இருந்தீன்னு வச்சுக்கோ உனக்கு ஒண்ணு கிடையாது, நீ NV சாப்பிட்டீன்னு வச்சுக்கோ உனக்கு ஒண்ணு நடக்காது. அப்படியே வரும் பாருங்க ஒரு லாங் லிஸ்ட், நாம காதை பொத்திக்கிற அளவுக்கு வரும். திஸ் இஸ் எல்லாத்து வீட்லயும் இப்படித்தாங்க. அப்ப என்ன ஆகும், இது இப்ப அவங்கனால இனிமேல் பண்ண முடியாது, அவங்கள மாத்திக்க முடியாது. நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நம்மள பிசிக்கலா நம்மள ஹர்ட் பண்ணிக்காம நம்மள அந்த இடத்துல காப்பாத்திக்கிட்டே முடியாதுன்னா முடியாது, கம்முன்னு உட்காந்துக்கணும். கேட்டை திறந்து போட்டு அப்புறம் பாருங்க நான் முடியாதுன்னு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அது பைக் வண்டி கீழே நிறுத்திட்டு அவங்களே வந்து கேட் லாக் வச்சுக்கலாம். அந்த சிஸ்டம் இருக்குது. அதுக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படி செய்ய இறங்கி அப்படியே போகணும். இதுக்கு நம்ம இங்கிருந்து வேற ஓடணும். பாருங்க என்னால முடியாது, வீட்டுல யாராவது குட்டிஸ் இருந்தா அங்க போய் பாக்குறேன், யாரும் இல்லாதப்ப எப்படிங்க பண்றது, பாருங்க என்னால முடியாது, என்ன கேட் திறந்து வச்சுட்டு போங்க. நான் முள்ள வந்து கொஞ்சம் சரி சின்னாவே வலிக்குதுங்க போது கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, பொட்டாட்ட அவங்களே எவனாச்சும் உள்ள வந்து என்ன பண்றது, ஒருத்தி வேற இருக்கிறால கையில காலில் வேற போட்டுக்கால ஒழுங்கா ஜாக்கிரதையா சாத்திட்டு போவாங்க. சோ முடியாதுன்னு சொல்ல சண்டை போட தேவையில்லை, பாருங்க முடியாது நீங்க போங்க. நான் சோ இதை வந்து நாம அவங்ககிட்ட வச்சுக்கோங்க. வாட் அபவுட் மைசெல்ஃப், என்னை பத்தின இப்போ எனக்கு பாரியா வந்து கணவனுக்கு மனைவி இவங்க என்ன சொல்றாங்க, பாரியான சுஷ்ரூஷதே உதவி செய்ய. எந்த மனைவினாலும் 75 வயசுல கணவனுக்கு 70 வயசு பண்ணிட்டு என்னங்க செய்ய முடியும், அவங்களோட இவங்களுக்கு இன்னும் முட்டி வலி, ஜென்ஸோட நம்ம என்ன பிசிக்கலி ஆல்ரெடி வீக், வேற ஒண்ணு முடியாது. இப்போ இது வந்து இதை நீ உள்டாவை நினைச்சு பாருங்க. இப்போ நமக்கு கணவனால எதையும் செய்ய முடியாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இப்ப எப்படி அவங்க சொன்ன வேலையை நம்மளால செய்ய முடியலையோ அத மாதிரி நான் சொல்ற வேலையையும், ஏன்னா போனா போன் பண்ணி எங்க தக்காளி பழம் வாங்கிட்டாங்க, அதை வாங்கி இதை வாங்கி எதையோ நை நம்ம ஒரு பழக்கத்துக்கு பழகி வச்சிருப்போம். இந்த காயில் அந்த கையில் அதை வாங்கிட்டு வா, இல்ல இந்த வீட்டுக்கு வந்து இதை வாங்கணும் அதை கேட்கும் போது அவங்களுக்கு அப்படியே கோவம் எப்படி வருதுங்கிறீங்க. ஏன்னு கேட்டா அவங்க இயலாமைக்கு போயிட்டாங்க. ஆனா நம்மளால அதை ஏத்துக்க முடியறது இல்லை. எப்படி நம்மளுடைய இயலாமையை அவங்களால ஏத்துக்க முடியலையோ அது மாதிரி அவங்களுடைய இயலாமையை நாம ஏத்துக்கத்தான் வேணும். பாரியத்தே பாரியான சுஷ்ரூயத்தே, யாருக்கிட்ட எந்த சேவையையும் எதிர்பார்க்க கூடாது. அதுக்கு அடுத்தது ஹா கஷ்டம், சுஷ்ரூஷதே ஹா கஷ்டம் புருஷஸ்ய ஜீர்ண வயசக. கடவுளே அன்பார்ச்சுனேட், இந்த மாதிரிதான் வாழ்க்கை. வயதான காலத்தில் ஜீர்ண வயசுனா வயதான காலம், ஜீர்ண வயசத்தில் மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டம். தமிழ்ல சொன்ன அதே கஷ்டம்தான் சமஸ்கிருதத்திலே கஷ்டம். கஷ்டங்களோட சான்ஸ்கிரிட் வேர்டு ஹா அலாஸ், இங்கிலீஷ் சொன்னா அலாஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வேர்டு அந்த ஹா, ஐயோ. தமிழ்ல சொன்னா ஐயோ என்ன கஷ்டம் இந்த வயதான காலம். அடுத்தது புத்திரக அபி, இதத்தான் முதலே நான் சொன்னேன். புத்திரக அபி என்ன கஷ்டம், நான் கடைசியில தாங்க முடியாத கஷ்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் விட இந்த புத்திர கொடுக்கிற கஷ்டம் இருக்குதே, புத்திரக அபி அமித்ராயத்தே. அதுதான் வாழ்க்கையில ஒரு பேரண்ட்டும் அனுபவிக்கிறா ரொம்ப கஷ்டம். இதுதான் பல்லு போச்சு அதெல்லாம் கஷ்டம் தாங்க, பல்லு போறது நட போறது அதெல்லாம் கஷ்டத்தை விட கடைசி கஷ்டம் அதான் அலாசம் போட்ட கஷ்டம். உண்மையான கஷ்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். எது, புத்திரனே அமித்ரா, மித்திரம்னா ஃப்ரெண்டு, போட்டா எனிமி. பெற்ற மகனே எனிமியா வந்து நிக்கிறதுங்கிறது the greatest tragedy in one person's life. the greatest tragedy. இப்ப சொல்லும் போது தெரியுங்க, அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். புத்திரனே எப்படி வந்து நிக்கிறான், அமித்ர. மித்திரன ஃப்ரெண்டு, அமித்ர அமித்ரயத்தே. ஒரு மகனே
தன்னுடைய எளிமையாக வந்து பார்க்குறோம் இல்லைங்களா? கோர்ட்டு கேஸு, போலீஸு கேஸ், அச்சு அப்பானு கிடையாது, அம்மானு கிடையாது, காசு காசு, சொத்து, பணம், அக்கா கடந்த கூட பிறந்தவனு கிடையாது, கூட பிறந்தவனுக்கு பிறந்தவனும் கிடையாது, பிறந்தவனுக்கு பிறந்தவனும் எதுவுமே இல்லை. இப்பெல்லாம் சொத்து காசு இதுதான் லைஃப்ல நம்பர் 1. அது எப்போ அது நம்மள விட்டு போக போகுது, இல்லை நாம் அதை விட்டு போக போறோங்கிறது நீங்க பாருங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலும் அது நாம வாழ்ற வரைக்கும் கூட இருக்குமா, அல்லது அது இருந்தாலும் நாம இருப்போமா? நிலையற்ற ஒரு சொத்து, நிலையற்ற ஒரு இதுல போய் இவ்வளவு சண்டை, டென்ஷன், பிரஷரு, போக்குவரத்து, பேச்சுவரத்து எல்லாம் ஸ்டாப்பு, உனக்கு எனக்கு உறவு எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெத்த பையன் அப்பா கிட்ட எத்தனை குடும்பங்கள் நம்ம பார்க்கறோம். அதுவும் வீட்டு சண்டை பிடிச்சிட்டு கூட பரவாயில்ல, கோர்ட்டுக்கு இழுத்து அவரை அப்பாவை கோர்ட்டுக்கு, அப்பா சாமி இதெல்லாம் வந்துங்க ரொம்ப கஷ்டம். அப்பா வந்து கோர்ட்ல அந்த பக்கம் நிக்க வச்சு நம்ம வாதாடுறதுங்கிறதெல்லாம் அத சொல்றாரு. கஷ்டம் கஷ்டங்கிறாரு. அதாவது என்ன சொல்ற, கிரேட்டஸ்ட் ட்ராஜடி அது இன் லைஃப். நீங்க என்ன கோடி சம்பாதிச்சிருக்கலாங்க, அந்த சொத்துக்கு தானே பையன் நீ சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த கோடி என்னது? ட்ராஜடி தான். சொத்து சம்பாதிக்கிறவங்க என்னதான்? ட்ராஜடி, கிரேட்டஸ்ட் ட்ராஜடி பிகாஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. பணம், சொத்து எது வேணா வச்சுக்கு. உறவுகளுக்காக சண்டை போட்டுருக்கான், உறவுகளாக எங்களுக்கு கோரிக்கலாம் போக மாட்டோம். சொத்து 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 கிரேட்டஸ்ட் ட்ராஜடி. ஸோ என்ன சொல்றாரா, திஸ் இஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் என்ன சொல்றாங்க, ஓல்ட் ஏஜ். ஹவு அ பர்சன் ஷுட் லீட் அ லைஃப் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் ஓல்டு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்திலிருந்து வெளியில வந்து நீ தப்பிக்கணும்னா எல்லாம் நமக்கு வரும், நமக்கெல்லாம் வராது. ஏன்னா என் பையன் அப்படி இல்லைங்க, என் பையன் தங்கமான பையன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா வீட்லையும் இப்படித்தான். என் பையன் சொல்லியே அவனையும் கெடுத்து நீங்களும் கெட்டு போயிட்டீங்க. எல்லா வீட்டையும் எல்லா பசங்களும் அவுரங்கசீப் என்ன பண்ணாரு, எல்லாம் அதுதான். அப்பனை போட்டு தள்ளாத்தான் நான் வந்து உட்காந்துருவானுங்க. அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் அப்படித்தான். காசு பணம்னா பசங்க வேற, நாம வேறதான். ஸோ எப்பவுமே நம்மளுடைய வயதான காலத்துக்கு வேணுங்கிற தயவு செஞ்சு ஒரு ப்ரொடெக்ஷன் பணத்தை வச்சுக்கிட்டு, குடிய வச்சுக்கிட்டு பசங்களுக்கு கொடுங்க. அன்பா இருக்கிற, ஆதரவா இருக்கிறதையெல்லாம் கொண்டு அவங்க கையில கொடுத்து போட்டு கடைசியில் அவங்ககிட்ட பிச்சை எடுத்தோம்னா அவன் பிச்சை போட மாட்டான், எந்த பையனும் போட மாட்டான். பி ஹோல்டு கடைசி வரைக்கும் வச்சுக்குங்க. ஏன்னா நான் தான் வந்து காட் டிபெண்டன்ட், செல்ஃப் டிபெண்டன்ட் வந்துட்டேன். ஏன்னா இது அடுத்த ரூட் மாற்றி யோசணும். நான் வந்து காட் டிபெண்டன்ட், இப்போ எங்க வந்துட்டேன் செல்ஃப் டிபெண்டன்ட். நீ எல்லாம் ஒன்றும் தேவையில்லடா, இந்த எல்லாம் சொல்லி வச்சுக்கடா, ஐயோ எல்லா சொத்தையும் வச்சுக்கோ, எல்லா நகையும் வச்சுக்கோ, எல்லா பணத்தையும் நீ வச்சுக்கோன்ட்டு கடைசியில் ஏதாவது ஒரு பணம் வேணும்னா டே பணம் கொடுனா, எந்த பையனும் கொடுக்க மாட்டான். எனக்கு 1008 செலவு இருக்கு, நீ வந்து நம்ம 10 ரூபா செலவு பண்ணலன்னா நீ 2 ரூபாயில செலவு பண்ண 2 ரூபா கொண்டாந்து கொடுப்பான். அதை விட நமக்கு நோகும். ஏன்னா அவனுக்கு நோய் வரும்போது நம்ம 2 ரூபா செலவு பண்ண இடத்துல 10 ரூபா செலவு பண்ணி காப்பாத்திருப்போம். இப்ப நமக்கு வந்து ஒரு 2 ரூபா செலவு 10 ரூபா செலவு பண்ணா நம்ம தப்பிச்சுக்கலாம். ஒரு கேட்ராக்ட் லேசர் பண்ணுனா ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா நீ போய் சாதாரண பண்ணிக்க, அது 2000 தான் ஆகுது. அப்படி அவன் சொல்லும் போது வருகிற வேதனை இருக்கு பாருங்க. இது எல்லாம் யாரு கிரியேட் பண்ணிக்கிறது? உங்களுக்கு வேணுங்கிறது நீங்க வச்சுக்கணும். புரியுங்களா? படிக்கிறங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு அவங்க காட் டிபெண்டன்ட் நான் போயிடுறேன். இது பாரமார்த்திக சத்து, நாம் இருக்கிறது வியாபகாரிக்க சத்து. ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பி அலர்ட். வேணுங்கிறத புடிய வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் என்னமா பண்ணிட்டு போறாங்க, அதுதான் பெஸ்ட். பிரிக்கிறத பிரிச்சு கொடுத்துடணும், நமக்குன்னு ஒண்ணு வச்சுக்கணும் ஹோல்டு. அதுக்கப்புறம் அது யாருக்கோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோம், அது வேற விஷயம். ஸோ பி ஹோல்டு வச்சுங்களா. ஸோ அப்போ முதல்ல பணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது மனதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும். மனதை இது வந்து ஒரு இது பணம், பேங்க்கு, சொத்துங்கிறது ஒரு செக்யூரிட்டி. அடுத்தது மனதை நாம் என்ன பண்ணி வச்சுக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும், பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது அழகா இங்கிலீஷ்ல இவர் சொல்லுவார் குருஜி, கிரேஸ்ஃபுல்லி க்ரோ ஓல்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இவர், கிரேஸ்ஃபுல்லி க்ரோ ஓல்ட். இதுதான் நீ தாட் ஆஃப் த டே. ஏன்னா எல்லாரும் வயசாக போறோம். இதை வந்து சிந்திச்சு கிரேஸ்ஃபுல்லி எப்படிங்க, நான் அதெல்லாம் விளக்கல, அது என்னோட சப்ஜெக்ட் கிடையாது. கிரேஸ்ஃபுல்லி க்ரோ ஓல்ட் ஆர் இட் வில் பி அ ப்ராப்ளம் ஃபார் யூ அண்ட் ஆல்சோ ஃபார் அதர்ஸ். உங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை. எப்போ இஃப் யூ ஆர் நாட் கிரேஸ்ஃபுல்லி க்ரோ ஓல்ட். எப்படி வயசாகும்போது எப்படி ஆகணும், கிரேஸ்ஃபுல்லி க்ரோ ஓல்ட். This is the advice from Bhartrhari, not from me. Bhartrhari இந்த அட்வைஸ் பண்றாரு. உங்களுக்கு ஷார்ட்டா இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு தாட் ஆஃப் த டேவை நான் கொடுக்குறேன். அதைத்தான் அவர் சொல்றாரு. புரியுங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து செல்ஃப் டிபெண்டன்ட்ல வாழ்ந்துருவேன், அப்படி அல்ல, கிரேஸ்ஃபுல்லி. அடுத்தது
இப்போ 17வது ஸ்லோகம். आदिव्यादिशतैर्जनस्य विविधैः आरोग्यमुन्मूल्यते लक्ष्मीर्यत्र पतन्ति तत्र विवृत द्वारा इव व्यापदः जातं जातमवश्यमाशु विवशं मृत्युः करोत्यात्मसात् तत्किं तेन निरङ्कुशेन विधिना यन्निर्मितं सुस्थिरम्. இது அதே மீனிங் தான். மீனிங் மட்டும் எழுதிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆதி வியாதி வேர்டு பிரிக்கிறேன், பெரிய வேர்டு இது. ஆதி வியாதி ஷனைஹி பிரிச்சு எழுதுங்கப்பா. ஜனஸ்ய இல்லைன்னா புரியாது. ஜனஸ்ய ஆரோக்கியம் அதை முதல்ல போட்டுக்கணும். அப்புறம் விவிதைகி போடுங்க, கரெக்டா வரும். ஆதி வியாதி ஷதைஹி ஜனஸ்ய ஆரோக்கியம் விவிதைஹி உன்மூல்யதே. மன மீனிங் ஷரீர வியாதி. ஆதி வியாதின்னு போட்டார் பார்த்தீங்களா? அப்படின்னா என்னென்ன இருக்கோ மனதளவு வர நோய், உடல், அதனால ஆதி வியாதி. அழகான வேர்டு. என்னென்ன நோய் என்ன மனதில் வரும் இல்லைன்னா உடலில் வரும். ஸோ மன வியாதி, உடலில் வருகிற வியாதி எத்தனையாமா? 100. ஷதைகின்னு என்னது? 100. பல வகை, 100 வகை. ஜனஸ்ய என்ன பண்ணுதாமா? அந்த 100 விதமான மனநோய், உடல் நோய், மனிதர்களுடைய ஜனஸ்ய ஆரோக்கியம். அடுத்த வேர்டு ஆரோக்கியம் போட்டு சொன்னேன். ஆரோக்கியத்தை மூலத்தோடு விவிதைகி எடுக்கப்பட்டு விடுகிறது. திருத்தியா விபக்தி பகுவச்சனம், பாசிவ், எடுத்துருது. எப்படி எடுக்குது? மூலத்தோடு. ஆரோக்கியம்ங்கிறது அப்ரூட்டட், எடுக்கப்பட்டு விடுகிறது. அடுத்தது லக்ஷ்மீர் எத்திர பதந்தி. இது ஈஸி தான். தத்ர விவ்ருத்த துவார, அந்த மட்டும் பிரிச்சா போதும். விவ்ருத்த துவார இவ வியாபதக. லக்ஷ்மீஹி போட்டாலும் சரி, லக்ஷ்மீர் எத்திர, லக்ஷ்மீஹி எத்திர பதந்தி. தத்ர லக்ஷ்மி எங்கு வசிக்கிறாளோ அங்கு, எங்க சொத்து நிறைய இருக்கோ, காசு நிறைய இருக்கோ அங்குன்னு அர்த்தம். எந்த வீட்டில் கூரையை பிச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த மீனிங் வருது துவார, நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, கூரையை பிச்சுக்கிட்டு காசு கொட்டுதோ, அந்த துவாரம். துவாரம்னா ஓட்டை, எது கூரையில் வர்ற ஓட்டை. கூரையை பிச்சுக்கிட்டுன்னு என்ன அர்த்தம்? அந்த துவாரம்ங்கிற விட அர்த்தம் குறிக்குது. கூரையை பிச்சுக்கிட்டு யார் வீட்டில் செல்வம் கொட்டுதோ கூடவே ப்ராப்ளமும் கொட்டும். திஸ் இஸ் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். அதைத்தான் இங்கே அழகாக கொடுக்குறாரு. எந்தெந்த வீட்டில் நீங்கள் கூரை பிச்சுக்கிட்டு அப்பா இவங்களுக்கு செல்வம் இப்படிப்பா இப்படி சேருதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஓட்ட வழியாவே யார் உள்ள கொட்டிக்கிட்டு இருக்கிறா? துக்கம். ஆனால் நம்ம என்ன பண்ணாம எப்பவுமே ஒரு சைடு தானே பார்ப்போம். we cannot see the other side of the coin. we see only the அவங்க காரு, அவங்க வீடு, அவங்க ட்ரெஸ், இதை தானே பார்க்குறோம். அதர் சைட் ஆஃப் த காயின் நமக்கு தான் பார்க்க தெரியாது. அதனால என்ன பண்ணிடுறோம்? ஓ தே ஆர் கிரேட், தே ஆர் கிரேட்னு என்ன பண்ணி கிடக்குறோம்? குழம்பிட்டு கிடக்குறோம். இறைவன் என்ன சொல்றாரு? யார் வீட்டில் கூரையை பிச்சுட்டு கொடுக்குதோ அந்த ஓட்ட வழியா தங்கம் மட்டும் வருவதில்லை, சொத்து மட்டும் வருவதில்லை, துக்கமும் சேர்ந்து வரும்.
எங்கெங்கு சுகமோ அங்கங்கு துக்கம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதை தவிர புரிவிக்கிறாரு. ப்ராப்ளம் ஷவர்ஸ், நம்ம கோல்டு காயின் ஷவர்ஸ், லட்சுமி கையை நீட்டினாங்கன்னா கோல்டு காயின் ஷவர்ஸ், அது மாதிரி எங்க கோல்டு காயின் ஷவர் ஆகுதோ அங்க ப்ராப்ளம் என்ன ஆயிட்டே வருது, ஷவர்ஸ் கொட்டும். கூரையை பிச்சுக்கிட்டு தங்கம் மட்டும் கொட்டாது, துக்கமும் ப்ராப்ளமும். துக்கம்னா ப்ராப்ளம்ஸ். பணம் சேர சேர பிரச்சனைகள் அதிகம் ஆகும். அதுதான் கருத்து. அப்ப எங்கெங்கு லட்சுமி வசிக்கிறாளோ அங்கு விவருத்தனா லாட் ஆஃப் என்ன சொல்லலாம், குவாரல், சண்டை அதிகம் இருக்கும். துவாரா இவ வியாபதக, துவாரா எப்போ கூரையை பிச்சுக்கிட்டு தங்கம் கொட்டுதோ அது அந்த கோட்டை வழியாகவே நீங்க அப்படியே எழுதிக்கலாம். அதுதான் எங்க அர்த்தமே. அது வழியா அவங்களுக்கு ப்ராப்ளமும் கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். ப்ராப்ளம் ஷவர்ஸ். அடுத்தது ஜாத்தம் ஜாத்தம் மிருத்யுஹு. அந்த இடத்துல பிரிக்கணும். மிருத்யுங்கிறது அடுத்த 2 வேர்டு தள்ளி இருக்குது. ஜாத்தம் ஜாத்தம் போட்டுட்டு அந்த வசியம் ஆசு விட்டுட்டு மிருத்யுகு அவசியம். அன்வைன் பண்ணாதாப்பா புரியும். எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா புரியாது. இப்ப புரியுற மாதிரி இருக்கும், நீங்க எடுத்து படிக்கும்போது புரியாது. ஜாத்தம் ஜாத்தம் மிருத்யுகு கொண்டாந்து போட்டு அவசியம்ங்கிற வேர்டை போட்டு ஆசு. அவசியம் அந்த வேர்டு பிரிக்கணும். அவசியம், அப்புறம் என்ன வேர்டு இருக்குது, ஆசு, அப்புறம் என்ன இருக்குது பின்னால, கரோத்தி. பிரிக்கணும். கரோத்தி, விவசம், ஆத்மா. ஆத்மா சாத்து, சாரி ஆத்மா சாத்து. அந்த விவசம்ங்கிறது பிராக்கெட்ல போட்டுக்கங்க. ஆத்மவா, ஆத்ம சாத்து. அந்த இத்து வந்து கீழே இருக்கிற லைன் கொண்டாந்து மேலே போடணும். தத்கிம்ங்கிறது பிரிச்சுட்டு இத்தை கொண்டாந்து போட்டுக்கணும். இப்ப என்ன வேர்டு முதல்ல இப்ப என்ன பார்த்திருக்கோம், எப்படி பிரிக்கிறது இத. ஜாத்தம் ஜாத்தம் மிருத்யுகு அவசியம் ஆசு கரோதி விவசம் ஆத்மசாத்து. ஜாத்தம் ஜாத்தம் எதை நம்ம அடைந்தோமோ, வாட் எவர் இஸ் அக்வயர்டு, எதை நம்ம அடைந்தோமோ அது யமனினுடைய வாயுக்குள் விழுந்து விடுகிறது. இட் ஃபால்ஸ் இன் த மவுத் ஆஃப் யம. எதை நம்ம அடைந்தோமோ, அக்வயர்ட், வாட் எவர் இஸ் அக்வயர்ட் இட் ஃபால்ஸ் இன் த மவுத் ஆஃப் யமஹ. அதான் அர்த்தம். அந்த மவுத் ஆஃப் யம எப்படி இருக்குதாமா, ஹியூஜ் மவுத், பெரிய யமனுடைய வாயில். உள்ள போனா வெளியில் வராது. அந்த அடுத்த பெரிய வாய், பெரிய வாய். நீங்க எதை நீங்க அக்வயர்ட் பண்ணீங்களோ எல்லாமே ரெடி டு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நீங்க ஒன்று அக்வயர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எதுக்கு? யமனுடைய வாயில் போய் விழுவதற்கு அது வெயிட்டிங். எதை நீங்க அக்வயர் பண்ணாலும் அதனுடைய அல்டிமேட் டெஸ்டினேஷன் எது? யமனுடைய வாய். இந்த ஒரு அறிவு இருக்கும்போது வச்சுங்களேன், எந்த பொருள் அடைஞ்சாலும் துள்ளியும் குதிக்க மாட்டான். ஏன், அது கடைசியில் அங்கதான் போக போகுது, நம்ம கிட்ட இருக்காது. யமா இஸ் ரெடி ஆன் பைசன். எல்லாத்தையும் உள்ள முழுங்குறக்கு யமா இஸ் வெயிட்டிங். அந்த டைம்ல நம்ம அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். எதை நீங்க அக்வயர் பண்ணாலும், உறவுகளா இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், பொருள்களா இருக்கலாம், பணமா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், உறவு எதை வேணா எடுங்க. வாட் எவர், என்ன சொல்லிட்டேன், வாட் எவர் அக்வயர் இன் யுவர் லைஃப் எல்லாமே வெயிட்டிஸ். எதுக்கு? டு கெட் டு தி மவுத் ஆஃப் யமா. ஆனா அந்த வெயிட் பண்ணுது பாருங்க ஒரு காலம், அதுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அறிவோடு பொருள்களையும், நீங்க வச்சிருக்கிற பொருளையும், உறவுகளையும், என்ன அனுபவங்களையும் பார்ப்பதுதான் உண்மையான அறிவு. இதுதான் லைஃப் சொல்றாரு. எல்லாமே அங்கதான் போக போகுது. கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிற, அக்கௌண்ட்ல புண்ணியம் வேற வச்சிருக்கியா, அந்த புண்ணியம் இருக்க வரைக்கும் அதை என்ன பண்ணும், உங்களோட இருக்கும். அப்புறம் என்ன பண்ணிரும், எல்லாமே படைக்கப்பட்ட உலகமே அங்கதான் அதனுடைய டெஸ்டினேஷன், யமாஸ் மவுத்.
ஏன்? அவதார சரீரம் என்னாச்சு? யோசனை பண்ணி பார்த்து முதலாம். அவதார சரீரம் காட் இன்டு எங்க யாரோட என்ன நிலைக்கு ஆச்சு? சரிங்களா? சோ ஆத்மசாத் கரோத்தினா, அவருக்குள் யமன் ஆத்மசாத்னா, இந்த இடத்துல ஆத்மாங்கிறது யமன் தனக்குள் எடுத்துக்கொள்கிறார் அர்த்தம். கரோத்தி ஜாத்தம் ஜாத்தம் மிருத்யுகு. காயகல்பம் கண்டுபிடிச்சவங்கள இன்னைக்கு இல்லையே. மருந்து கண்டுபிடிச்சேன் சாவே வராதுங்கிறாங்க, கண்டுபிடிச்ச இன்னைக்கு இல்லையே. சிந்திக்கணும் இதெல்லாம். ஏன் அவனால வாழ முடியல? ஸோ இந்த ரூல் இப்போ நான் ரூல் எது நீங்க அக்வயர் பண்ணீங்களோ அதெல்லாம் யமனோட வாய்க்குள் போறக்காக 80s அப்படிங்கிறது நோ எக்ஸப்ஷன். எங்காவது எக்ஸப்ஷன் இருக்குமான்னு கேட்கக்கூடாது. இந்த ரூல்ல நோ எக்ஸப்ஷன். தட்ஸ் தி மீனிங். அப்படி இருக்கும்போது இவர் கேட்கிறாரு தத்கிம் தேன. அது பிரிச்சு சொல்றேன். தத்கிம் ஃபர்ஸ்ட் வேர்டு, 4வது லைனை பிரிச்சு சொல்றப்பா. தத்கிம் தேன நிரங்குஷேன விதினா. விதினா இந்த இடத்துல பிரம்மாஜி. தேர்ட், அதாவது திருத்தியா விபக்தி. அப்போ என்ன பண்ண? பை பிரம்மாஜின்னு அர்த்தம். விதினா அப்படின்னா, விதி அப்படின்னாவே பிரம்மாஜிக்கு ஒரு பேர் விதிஹி வச்சுங்களா. அதனால தலைவிதி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திருக்கீங்களா. அவர் படைச்ச படைப்பு அப்படின்னு காமிச்சுப்போம். விதினா பிரம்மாஜி. இது விதினா வருது, அப்ப பிரம்மாஜியால்னு அர்த்தம். ஆள் விகுதி ஆட் பண்ணிக்கணும். பிரம்மாஜியால் பை பிரம்மாஜின்னு அர்த்தம். தேன நிரம் குஷேன விதினா அடுத்த வேர்டு எழுதிக்கலாம். எத்து நிர்மித்தம். அங்க என்ன இருக்கு, பிரிக்கும் போது எத்து. எத்து நிர்மித்தம் சுஸ்திரம். தத்கிம் கேட்கிறார். பர்திருஹரி நம்மளை பார்த்து கேட்கிறார், ஒருத்தையும் பார்த்து கேட்கிறார். டெல்மி, சொல்லுங்க. ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இந்த கிரியேஷன்ல படைக்கப்பட்ட ஏதோ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் யமனினுடைய வாயுக்குள் போகாத சென்டென்ஸ் மீனிங். யமனினுடைய வாயுக்குள் போகாத ஏதாவது ஒரே ஒரு பொருள் இருந்தால் டெல்மி. பர்திருஹரி நம்மளை பார்த்து ஒருத்தரையும் பார்த்து கேட்கிறாரு, சொல்லு. டெல் மீ ஒன் ஆப்ஜெக்ட் that never enters into Yama's mouth. இருக்கா? நிர்மித்தம் செய்யப்பட்ட, நிர்மித்தம்னாங்க நிர்ணயம் செய்யப்பட்ட அப்படின்னா எது? சுஸ்திரம்னா நன்கு உறுதியான, எட்டர்னல் திங். நன்கு சுஸ்திரம்னா நன்கு பெர்மனண்டா யமனுடைய வாயுக்குள் போகாத. சுஸ்திரம் அப்படின்னா ஸ்திரமானது. ஸ்திரம் எப்படி? சுஸ்திரம், மிகவும் திறம், உறுதியானது. யமனுடைய வாயுக்குள்ளே போகாத அளவுக்கு உறுதியானது. அதான் சுஸ்திரம்ங்கிற வேர்டு. நிர்மித்தம்னா அவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பொருள். சொல். யாருனால படைக்கப்பட்டது? பிரம்மாஜி. விதினா பிரம்மாஜினால் படைக்கப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்தா, தேனங்கிறது அவருடைய பிரம்மாஜியோட தேர்ந்து போகும். அவரால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் இருந்தா சொல். நிரம் குஷேனாங்க அன்ரெஸ்ட்ரிக்டட் பவர்னு அர்த்தம். குறைவற்ற சக்தி உடையது, அழிவை நோக்கி போகாத குறைவற்ற சக்தி. குறைஞ்சாத்தே அழிவை நோக்கி போகுது எல்லாமே. அப்போ அந்த நிரங்குஷேனா அட்ஜெக்டிவ். அன்ரெஸ்ட்ரிக்டட் யாருக்கு அட்ஜெக்டிவ்னா பாத்தீங்கன்னா, சாரி, பிரம்மாஜிக்கு அட்ஜெக்டிவ் அந்த வேர்டு. எப்படிப்பட்ட பிரம்மாஜி படைக்கப்பட்ட பொருள் இதெல்லாம்? அன்ரெஸ்ட்ரிக்டட் பவருடைய விதினா. விதினாங்கிறது பிரம்மாஜியோட அட்ஜெக்டிவ். நான் அந்த வேர்டு மீனிங் கொடுக்காம வந்துட்டேன். அன்ரெஸ்ட்ரிக்டட் பவருடைய பிரம்மாஜி தான் படைக்கிறார். சாதாரண ஆளெல்லாம் படைக்கல. சக்தி, அளவு கடந்த சக்தி படைத்ததா பிரம்மாஜி. அவரு படைச்சதுதான் இங்க இருக்கிறதெல்லாம். ஆனாலும் அவரு படைச்சதாக இருந்தாலும் டெல் மீ ஒன் ஆப்ஜெக்ட். வாயுக்குள்ள போகாத இப்படிப்பட்ட பிரம்மாஜினால படைக்கப்பட்ட ஒரு பொருளை சொல்லு பார்க்கலாம். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அப்படிப்பட்ட அன்ரெஸ்ட்ரிக்டட் பவருடைய பிரம்மாஜினால படைக்கப்பட்ட பொருள்களில் ஒரு பொருளுக்கூட யமனுடைய வாயுக்குள் போகாத நிலையுடைய பொருள், உறுதியான பொருள், நிர்ணயம் செய்யப்பட்ட பொருள் ஒன்று கூட கிடையாது.
அந்த பொருளுங்கிற இடத்துல நம்ம வஸ்து அப்படின்னா எதை போட்டுக்கலாம், அது உறவுகளா இருக்கலாம், பொருள்களா இருக்கலாம். வஸ்துனா நம்ம வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் பார்க்கக்கூடாது, உறவுகள், பொருள்கள் எல்லாமே நீங்க வச்சிருக்கிறது அனைத்துமே எங்கதான் போக போகுது, யமனுடைய வாய்க்குள். பிரம்மாஜியால படைக்கப்பட்டுட்டாவே அதனுடைய ரூல் யமனுடைய வாய்க்குள்ள போகணும். இதுல நோ எக்ஸப்ஷன்ஸ். இது வந்துதான் நமக்கு எதை கொடுக்கும், மனதில் ஒரு நிலையாமைங்கிற உணர்வை கொடுப்பதற்காக பர்திருகிரி லைன் பை லைன் நமக்கு என்ன பண்றாரு, அறிவை ஊட்டுகிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.